கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் உபத்திரவத்தின் பாதையை கடந்து போனார்கள். சாது சுந்தர் சிங் என்ற ஒரு தேவ மனுஷன், சிங்கள குடும்பத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு எதிர்ப்புகள் மத்தியில் குடும்பத்தை விட்டு துரத்திட்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்டால் உனக்கு சொத்து கிடையாது, பொக்கிஷங்கள் கிடையாதுன்னு சொல்லி துரத்தி அடிச்சிட்டாங்க. இமாலய மலை பகுதிகளில் நேபாள், காட்மாண்ட் இந்த இடங்களெல்லாம் அவர் இயேசுவுக்காக ஊழியத்தை செய்தார், சுவிசேஷங்களை செய்தார். அந்த சாது சுந்தர் சிங் அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஒரு புத்தகத்தில் அவர் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார் என்று பார்க்கும்போது, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவுக்காக உபத்திரவங்களை சகிக்கும் மேன்மை நமக்கு கிடைக்கிறது. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் செல்லும்போது அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் கனமகிமையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது மட்டும்தான் இயேசுவுக்காக உபத்திரவங்களை சகிக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? அதே இந்த உலக வாழ்க்கையை முடித்து நம்ம பரலோகத்துக்கு போன உடனே அதெல்லாம் மகிமையாக கனமகிமையாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த பூமியில் வாழும்போது, இயேசுவுக்காக இந்த உலகத்தில் வாழும்போது மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவுக்காக உபத்திரவங்களை சகிக்கும் மேன்மை நமக்கு கிடைக்கிது. இப்போ இன்றைக்கி எத்தனை பேர் அந்த மேன்மையை இழந்து போயிடுறாங்க? சுகபோகமான வாழ்க்கை, சுகபோகமான ஆசீர்வாதமான வாழ்க்கை எங்களுக்கு வேணும் சொல்கிறவங்களுக்கெல்லாம் மேன்மையை இழந்து போயிடுறாங்க. பரிசுத்த பவுல் அவருடைய கடைசி ஊழியங்களில், அவருடைய கடைசி பாதையில் நிறைய பாடுகளை சந்தித்தார். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகளில் அவர் சொல்கிறார், அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 2வது வசனத்தில், அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்ததும் பலியானதும் இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அடுத்த வசனத்தில், அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். பவுல் அவர் ஊழியத்தில் நிறைய கப்பல் பயணங்களை செய்திருக்கிறார். கப்பல் பயணங்களை செய்து தீவுகளுக்கு போயிட்டு இயேசாண்டவரை பற்றி அவர் சொல்ல போகும்போது, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கப்பல் உடஞ்சிருது, பெரிய கப்பல் சேதம் உண்டாகி உடஞ்சி புயல் வந்து தண்ணியில் சிக்கிக்கிறார் கடலில். அதிலிருந்து அவர் தப்பிச்சு வந்து ஒரு தீவுக்கு வந்து சேரும்போது தீவில் விரியம் பாம்பு கடிச்சிருது. விரியம் பாம்பு கடித்த உடனே ஒரு விஷப்பூச்சியும் சேர்ந்து கடிச்சிருது. அப்போ கடித்த உடனே இங்கே உள்ள தீவில் உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க, இவன் சரியான கொலைபாதகன், கப்பல்லேருந்து கப்பல் உடஞ்சி கடல் தண்ணியிலேருந்து தப்பிச்சு வந்தான், இங்கே வந்து பாம்பு கடிச்சிருச்சு, விஷப்பூச்சி கடிச்சிருச்சு, இவன் ஒரு கொலைபாதகன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த விஷப்பூச்சியும் விஷப்பாம்பும் பவுலை கடித்தது, அது ஒன்றும் அவருக்கு ஆகவே இல்லை, விஷம் ஏறலை, ஒரு சேதமும் வரலை. இப்படி பவுல் பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி நாட்கள் ஊழியத்தில் நிறைய பாடுகளை சகித்தார். அவர் எழுதுகிறாரு, பட்டினியாக இருக்க கற்றுக்கொண்டேன், வாழ்ந்திருக்க கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்க கற்றுக்கொண்டேன், அநேகம் தரை மீளாறுகளினாலும் சவுக்களினாலும் அடிக்கப்பட்டேன்.
கர்த்தர் என்னை இயேசுவுக்காக இதெல்லாம் சகிச்சு கொண்டேன்னு சொல்கிறார். பரிசுத்த பவுல் சவுலாக இருந்து அவர் மனம் திரும்பும்போது வானத்தில் சடுதியாய் ஒரு ஒளியைப் போல இயேசு பேசினார். மத்தியான சூரிய வெளிச்சத்தை விட அதிகமான வெளிச்சம் அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. சவுலுடைய கண்களிலிருந்து செதில் மாதிரி விழுந்தது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, பவுலுக்கு ஒரு கண்ணில் கேன்சர், அந்த எஃபெக்ட்னால செதில் செதிலாக விழுந்ததுனால, அந்த ஒளியை பார்த்ததுனால கண் அப்படியே புற ஓடி போய் புண்ணாகி கண்ணுக்குள்ளே கேன்சர் வியாதி வந்துருச்சு. கண்ணில் கேன்சர் வந்தால் எப்படி இருக்கும்? எவ்வளோ துடிச்சிருப்பார், எவ்வளோ அப்படியே ஒரு கண்ணை பார்த்துக்கிட்டே ஒரு கண்ணை மூடிக்கிட்டே மண்டை மூளையெல்லாம் வலிச்சிருக்கும். அந்த கேன்சர் அப்படியே குத்தி இருக்கும் கண். அந்த கேன்சரோட பவுல் அவர் ஊழியத்தை இயேசுவுக்காக நிறைய ஊழியத்தை செய்து முடித்தார். அப்போ இன்றைக்கு நிறைய பரிசுத்தவான்களுக்கு பாடுகள் வருது, உபத்திரவங்கள் வருதுன்னா அந்த உபத்திரவங்கள் வழியாக அவங்க கடந்து போகும்போது மேலே மகிமையான காரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது. நம்ம மத்தியில் இருந்த ஜான் அங்கிள் அவருடைய கடைசி ஒரு வருஷ ஊழியம், அந்த ஊழியத்தில் அவர் நிறைய பாடுகளை அனுபவித்தார். ஊழியம் பண்ணும்போதும் பாடுகளை அனுபவித்தார், அவமானங்களை அனுபவித்தார், நிந்தைகளை அனுபவித்தார். விசுவாசிகள் மத்தியில் போகிற இடங்களில் என்னென்னவோ பேசுனாங்க, பரியாசம் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, பின்னால் பேசுனாங்க, சொல்லடி கல்லடி எல்லாமே விழுந்தது. கடைசி நாட்களில் அவர் ரொம்ப உபத்திரவப்பட்டார். அவருடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடியும் போது தான் அவனுக்குரிய காரியங்கள் மகிமை தெரியும். அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் எப்படி வாழ்ந்தாங்கிறது அவன் மரணத்தில் தான் தெரியும். அந்த உபத்திரவத்தின் பாதை வழியாக கர்த்தர் நடத்தினார். ஊழியத்துக்குன்னு வந்த உடனே அவருக்கு உபத்திரவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஊழியத்துக்குன்னு வந்த உடனே சாத்தான் ரெடியாக இருந்தான். அந்த உபத்திரவத்தை எல்லாம் கடந்து கடைசியாக இந்த வியாதி என்கிற உபத்திரவத்துக்கு ஊடாகவும் ஜானங்கள் கடந்து போனார். அநேக பரிசுத்தவான்கள், பவுல், நிறைய மிஷனரிமார்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்தீங்கன்னா உபத்திரவப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க, ஊழியத்தில் வியாதிப்பட்டாங்க. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தாங்க ஊழியம் செஞ்சு இன்றைக்கி பரலோக ராஜ்யத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய வாசஸ்தலத்தை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த உபத்திரவம் நம்மையும் அந்த உபத்திரவத்துக்குள்ளே கர்த்தர் நடத்தினார்னா சந்தோஷப்படுங்க, சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒரு நாள் நம்மளை பார்த்து அந்த உபத்திரவத்தின் பாதையில் நம்ம கடந்து போகும்போது வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். 2 கொரிந்தியர் ஏசாயா 62வது அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் ஊடே நடந்து வரக்கூடிய ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் பார்த்து பரலோகத்தில் ஒரு நாள் ஆண்டவர் வரவேற்று என்ன சொல்லுவார்? என் மகனே, என் மகளே, நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், உபத்திரவங்களையும் பாடுகளையும் எவ்வளவு பொறுமையோடு சகித்தாய், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்பார். அந்த நாளில் நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? வசனம் சொல்லுது ஏசாயா 62:3, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். அந்த நாளில் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் நம்ம எல்லாரும் அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய ராஜ முடியாய் இருப்போம். அதுக்கு உபத்திரவங்களை நம்ம சகிக்கணும். ஒரு பக்தன் உபத்திரவத்தை கடந்து போகிறார். கடந்து போய் அவர் ஒரு பாடலை எழுதுகிறார். அவருடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் பாட்டாக எழுதுகிறார். நீங்கள் இருந்தால் எனக்கு போதும் எஸ்அப்பா, உங்கள் பின்னால் நான் எப்பவும் வருவேன், உங்கள் கிருபை போதும், உங்கள் நிழல் போதும், உங்கள் வார்த்தை போதும். எவ்வளோ பிரச்சனைகள் வேதனைகள் வந்தாலும்
நிந்தனைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அனோரோக்கியமாயினான்னு சொல்கிறார். நான் ஆரோக்கியம் இல்லாமல் போனாலும், சமுத்திரத்தில் மூழ்கி போனாலும், நீ உங்களோட வார்த்தை போதும்பா. அப்படியாக நம்மளும் அந்த உபத்திரவங்களை சகிப்போமானால் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் நம்ம எல்லாரும் போய் நிற்கும். அந்த உபத்திரத்தின் ஊடே கடந்து செல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வரவேற்று நம்ம உபத்திரவங்கள் பாடுகளுக்கு ஏற்றபடியாக இன்னென்ன கிரீடத்தை கொடுப்பார். அந்த கிரீடம் வச்ச உடனே நம்ம எல்லாரும் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்ட அந்த வெண்வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு எப்படி இருப்போம் பரலோகத்தில்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வறுமையிலும் தனிமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அப்படி அழகாக அருமையாக நம்ம எல்லாரும் போய் ஒரு நாள் பரலோகத்தில் நிற்க போகிறோம். அதற்கு நமக்கு என்ன தேவை? இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதித்தாரானால் அந்த உபத்திரவங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டது போல, பவுல் சொன்னது போல, அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் கர்த்தருக்கு. அந்த உபத்திரவ பாதையில், அந்த உபத்திரவங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில், வேதனைகள் மத்தியில் நீங்கள் இந்த விசுவாச வாழ்க்கையை நீங்கள் கடந்து செல்லும்போது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம போக போகிறோம். அந்த நாள் பரலோக ராஜ்யத்தில் நம் ஆவி ஆத்துமா சேரக்கூடிய நாள். அந்த நாளில், அந்த நாளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நாளில் நம்ம பரலோகம் நம்மை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுது. மூப்பர்கள் சந்தோஷப்படுறாங்க, தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க, இயேசு சந்தோஷப்படுகிறார், பிதா சந்தோஷப்படுகிறார். இவர்கள் உபத்திரவத்தில் கடந்து வந்தார்கள். அப்படித்தான் நம்ம ஜானையாவையும் பார்த்து பரலோகம் சொல்லியிருக்கோம். ரொம்ப உபத்திரவப்பட்ட பாணி, ஊழிய பாதையிலே உபத்திரவத்தின் குகையிலே உன்னை புடமிட்டேன், நீ பொன்னாக வந்து நிற்கிறப்பா அப்படின்னு இயேசு தூதர்கள் எல்லாரும் நம்ம ஜானங்களை நிச்சயமாக பரலோகத்துக்கு வரவேற்றிருப்பார்கள். அவருக்காக ஒரு மகிமையான ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கும் கூட அந்த வாசஸ்தலத்தை
பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த வீடு, இங்கே உள்ள வீடெல்லாம் சுனாமி வந்தால், பூமி எதிர்ச்சி வந்தால் தரமட்டமாயிரும். அங்கே உள்ள வீடு கைவெள்ளை அல்லாத வீடு, கட்டப்பட்ட வீடு, தேவனுடைய கரங்களால் கட்டப்பட்ட வீடு, நித்தியமான வீடு பரலோகத்தில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது, நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கு இருக்குது. அதில் போய் நம்ம அந்த வாசஸ்தலத்தில் நம்ம நிம்மதியாக தேவனோடு கூட ஆளுகை செய்ய வேண்டுமென்றால் உபத்திரவங்களை பார்த்து நீங்கள் கஷ்டப்படாதீங்க. ஏன் இதுக்கு வந்துச்சுன்னு கேட்காதீங்க. பொறுமையோடு சகிச்சுட்டு விசுவாச பாதையில் நீங்கள் முன்னோக்கி போனால், கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் பிடித்து கொண்டால், அந்த கன மகிமையும் நம்ம பார்த்த இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் கொடுப்பார்.